நம்ம எல்லாருக்குமே கடலை நினைச்சு ஒரு பயம் இருக்கும். நான் இது வரைக்கும் ஏரோப்ளைன்ல போனது கிடையாது. அதனாலயே எனக்கு ஏரோப்ளைனை பார்த்தாலே பயம். இந்த ரெண்டுமே ஒன்னு சேர்ந்தா ஏரோப்ளைன் கிராஷ் ஆகி கடலுக்குள்ள விழுந்துருது. இந்த மாதிரி நிலைமையில அந்த பிளைட்டுக்குள்ள இருக்கிற பேசஞ்சர்ஸ் என்ன பண்றாங்க, அவங்க உயிரோட இதுல இருந்து தப்பிச்சாங்களா இல்லையான்றது தான் முழு கதையே. சோ நீங்க வந்திருக்கிற இடம் உங்க பிலிம் ரோல். ஞாபகமா உங்க பிலிம் ரோலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. இன்னைக்கு நம்ம 2024ல ரிலீஸ் ஆன நோ வே அப்ன்ற ஒரு சர்வைவல் த்ரில்லர் கதையை தான் பார்க்க போறோம். கதையோட ஆரம்பத்துல தண்ணிக்குள்ள மூழ்கி ஒரு லேடி அப்படியே சாகர நிலைமைக்கு போறாங்க. ஆனா திடீர்னு கண்ணை திறந்து பயங்கரமா கத்துறாங்க. இப்படின்ற ஒரு கனவோட ஒருத்தர் தூக்கத்துல இருந்து கண்ணை முழிச்சு எழுந்துக்கிறாரு. இவர் ஒரு செக்யூரிட்டி ஆபீசர். அப்படியே மெதுவா எழுந்து டைமை பாக்குறாரு. ரொம்பவே லேட் ஆயிடுச்சு. ஏன்னா இவரு ஒருத்தங்களுக்கு பர்சனல் செக்யூரிட்டி கார்டா வேலைக்கு போகணும். அதுவும் யாருக்குன்னா ஒரு அரசியல்வாதியோடைய பொண்ணுக்கு. அவங்களோட பேரு ஏவா. ஏவாவை கூட்டிட்டு நம்ம செக்யூரிட்டி கார்டும் ஏர்போர்ட்டுக்கு வந்துகிட்டு இருக்காரு. அங்க ஆல்ரெடி ஏவாக்காக ஏவாவுடைய பாய் ஃப்ரெண்டு ஜெட்டோடைய ஃப்ரெண்டு காயலும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன ஏவா தனியா வருவான்னு பார்த்தா கூட யாரையோ கூட்டிட்டு வரா அப்படின்னு ஜெட் ஏவா கிட்ட கேட்க ஏவாவும் சொல்றாங்க, எங்க அப்பா யாருன்னு தெரியும்ல, அரசியல்வாதி, என்ன தனியாலாம் விட மாட்டாரு, கூட பர்சனல் பாடி கார்டு வேணும்னு அனுப்பி விட்டாரு. உடனே ஜெட்டும், ஏவா உனக்கு என்ன பாதுகாப்பு வேணும், அதான் நான் இருக்கேன்ல, அதோட நம்ம போக போற அந்த ரெசார்ட் சும்மா வேற லெவல்ல இருக்கும், ஆபத்துன்னு எதுவும் கிடையாது இப்படின்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் நம்ம ஜெட்டோடைய ஃப்ரெண்டு கையில, என்ன தலைவா நீங்க என்ன செக்யூரிட்டி கார்டா ஏவாவுக்கு? ஆமா, என்ன வேணும் உனக்கு? இல்ல பார்க்க கொஞ்சம் வயசான மாதிரி தெரியுறீங்களே, ஒழுங்கா பாத்துப்பீங்களா? உடனே நம்ம செக்யூரிட்டியும் தலைய திருப்பி கூட பார்க்காம நீளமா முடி வச்சுக்கிட்டு பின்னாடி ஒருத்தன் இருக்கான்ல, அவன் ஆபத்தானவன் கிடையாது, அவன் ஜஸ்ட் ஒரு மியூசிஷியன். ஆனா ரெண்டு மொட்டைங்க வராங்களே, அவங்கள பார்க்க கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்கு. ஏன்னா ஒரு மொட்டையோடைய நெஞ்சில ஒரு புலியோட டேட்டூ இருக்கு. அது ஒரு கேங்கோடைய சிம்பாலிசம். இவங்களால மேபி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரலாம். அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒரு வயசானவங்க நாயை கூட்டிட்டு வராங்க. அவங்களுக்கு புருஷனோடவே நாய் தான் ரொம்ப முக்கியம் இப்படின்னு எல்லார பற்றியும் புட்டு வைக்கிறாரு. இதை கேட்ட கையிலும், எம்மாடியோ உண்மையிலே நீங்க வேற லெவல் தான் போலயே, சரி சரி வாங்க அப்படின்னு எல்லாருமே கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்ப டிக்கெட்டை செக் பண்றவரு, மேடம் நீங்க ஏவா தானே, உங்க அப்பாவுக்கு தான் நான் இந்த எலெக்ஷன்ல ஓட்டு போட்டேன் தெரியுமா, ரொம்ப நல்ல மனுஷன் மேடம் உங்க அப்பா அப்படின்னு சொல்ல ஏவாவும் அப்படியா சரி சரி அப்படின்னு அங்க இருந்து தொடர்ந்து இவங்க போக ஆரம்பிக்கிறாங்க. இவங்க போற இதே பிளைட்ல ஒரு தாத்தா பாட்டி அவங்களுடைய பேத்தி ஒருத்தங்க, அவங்க பேரு ரோசா. அந்த பொண்ணு பேக்ல டெடி பேர் பொம்மைய குட்டியா வச்சிருக்காங்க. பிளைட்ல ஏறதுக்கு போற வழியில தாத்தா கூட அப்படியே கதை பேசிக்கிட்டே வரும்போது அந்த பொம்மை கீழே விழுந்துருது. இத ரோசா கவனிக்கவே இல்ல. சோ பின்னாடி தான் நம்ம ஏவா, ஜெட்டு, கைலு இவங்க எல்லாம் வராங்க. ஏவாவும் நோட் பண்றாங்க கீழே இருக்கிற அந்த பொம்மைய. ஆனா அதை எடுக்கவே இல்ல. தொடர்ந்து அவங்க வந்துகிட்டே இருக்காங்க. எங்க நம்ம ரோசாவும் பிளைட் பக்கத்துல வந்ததுக்கு அப்புறம் தான் பேக்ல அந்த டெடி பேர் பொம்மை இல்லன்னு புரிஞ்சுக்கிட்டு ஃபுல்லா தேடி பாக்குறாங்க. எங்க போச்சுன்னே தெரியல. வர வழியில தான் விருந்திருக்கும் தாத்தா, நான் போய் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு வேகமா இவங்க ஓடும் பொழுது நம்ம ஏவா மேல மோதிடுறாங்க. ஏவா கையில காஃபி வச்சிருக்காங்க. அந்த காஃபி ட்ரெஸ்ல எல்லாம் பட்டுடுது. ஏவா கடுப்பாகிறாங்க. ரோசாவை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அந்த பொண்ணும், ஐயோ ரொம்ப ரொம்ப சாரி, நான் என் டெடிபர் பொம்மையை தேடி வந்தேனா, நான் உங்களை பார்க்கவே இல்லை, தெரியாம மோதிட்டேன். ஆனா இருந்தாலும் ஏவா கோவத்திலே இருக்காங்களா. அந்த பொண்ணும் சோகமா திரும்ப தாத்தா கிட்டே போயிடுது. டெடிபர் கிடைக்கலன்னு அந்த பொண்ணு பாவம் வருத்தமா இருக்கு. இதை பாக்குற ஏவாவும், குழந்தை கிட்ட நம்ம இப்படி பேசிட்டோமே அப்படின்னு மனசு கேட்காம இவங்க அந்த டெடிபரை பார்த்திருப்பாங்களா, கீழே விழுந்து போயிருக்குமே, அதை கொண்டு வந்து ரோசா கிட்டேயே கொடுக்குறாங்க. ரோசாவுக்கு அவ்வளோ ஹாப்பி. சோ ஏவாவும் ரோசா கிட்ட, நான் அந்த மாதிரி கோவமா பேசிருக்க கூடாது, என்ன மன்னிச்சிருன்னு சாரி கேட்டு அவங்க அங்க இருந்து வந்துடுறாங்க. சோ எல்லாருமே பிளைட்ல ஏற ஆரம்பிக்கிறாங்க. அந்த பிளைட் வந்து கொஞ்சம் காலியா இருக்கு. நம்ம ரோசா டெடி பேரோட உள்ள வர பிளைட் அட்டெண்டர் ஒருத்தர் இருக்காரு. அவரு, என்ன பாப்பா உன் ஃப்ரெண்டு டெடி பேரையும் கூட்டிட்டு வந்திருக்கியா, இந்த பயணம் கண்டிப்பா ரொம்ப ஜாலியா இருக்க போகுது உங்களுக்கு அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. சோ எல்லாருமே சீட்ல உட்கார ஆரம்பிக்கிறாங்க. அந்த செக்யூரிட்டியும், மேடம் நீங்க இங்க தான் உட்காரணும், ஆனா பின்னாடி தான் சீட்லாம் காலியா இருக்குல்ல, அவ்வளவா யாரும் வரல, நான் இந்த பிளைட்ல தானே இருக்கேன், எங்க போக போறேன், நீங்க முன்னாடி உட்காருங்க, நாங்க பின்னாடி உட்காந்துக்கிட்டு ஏதாவது பேசிக்கிட்டே வருவோம் அப்படின்னு சொல்ல செக்யூரிட்டியும் சரி ஓகேன்னு அவர் முன்னாடி உட்காந்துடுறாரு. இவங்க பின்னாடி போய் உட்கார ஆரம்பிக்கிறாங்க. பிளைட் அட்டெண்டரும் இந்த லைஃப் ஜாக்கெட்ஸ் மாதிரியான சேஃப்டியான விஷயங்களை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி தராங்க. அதை பார்த்து இந்த கைலு, ஏவா, ஜெட் எல்லாம் சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறமா பிளைட் கிளம்ப ஆரம்பிக்குது. மேல போனதுக்கு அப்புறம் தான் நம்ம கைலு, காய்ஸ் இங்க பாருங்க, இந்த பிளைட் எனக்கு தெரிஞ்ச நிறைய ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன், வெளியே 2 இன்ஜின் இருக்குல்ல, அதான் ஃபேன் மாதிரி இருக்கு, 2 ஃபேன், அதுல ஏதோ ஒரு ப்ராப்ளம் நினைக்கிறேன், கடமுடன்னு சவுண்ட் கேக்குது, அதனாலதான் எவனும் இந்த பிளைட்டுக்கு டிக்கெட் வாங்கல, காலியா இருக்கு. இதை கேட்ட உடனேயுமே அரசியல்வாதி பொண்ணான ஏவா பயப்படுறாங்க. உடனே ஜெட், அவன் ஏதோ சும்மா உளறிக்கிட்டு இருக்கான், அதெல்லாம் கிடையாது, நம்ம சூஸ் பண்ற டைம் பிளேஸ் தான் மேட்ரே, இந்த நேரத்துல அவ்வளவா டூரிஸ்ட்லாம் அங்க வர மாட்டாங்க, அதனாலதான் இந்த பிளைட் காலியா இருக்குன்னு சமாதானப்படுத்துறாரு. சோ ஏவாவும் நார்மல் ஆகுறாங்க. எல்லாமே ஒழுங்கா போய்கிட்டு இருக்கு. திடீர்னு பிளைட்டே ஆட ஆரம்பிக்குது. இந்த மாதிரி பிளைட் ஷேக் ஆகிறதுலாம் நார்மலான ஒரு விஷயம் தான். அந்த குட்டி பொண்ணு ரோசாவும் அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே பயப்படாதீங்க அப்படின்ற மாதிரி
மாதிரி சொல்றாங்க. அப்பதான் விண்டோவுக்கு வெளியே நோட் பண்ணும் பொழுது அங்க இருக்கிற இன்ஜின்ல பறவைகள்லாம் வந்து மோதுற மாதிரி தெரியுது. இன்னும் ஆட்டம் ரொம்ப அதிகமாகுது. ஏவா ரொம்ப பயப்படுறாங்க. எந்த நேரத்துல அந்த கையில எடுவட்ட பையன் 2 ஃபேனு 3 ஃபேன்னு சொன்னானோ இப்போ ஒரு ஃபேனுமே இல்லாம போக போகுது அப்படின்னு இவங்க சொல்லி வாய மூடல. ஒரு இன்ஜின்ல அப்படியே அந்த பறவை மோதினதுனால தீ பிடிக்க ஆரம்பிக்குது. சோ எமர்ஜென்சி சிச்சுவேஷனுக்கு போகுது ஃபிளைட். எல்லாருமே சீட் பெல்ட்டை போட்டுக்கோங்கன்னு வார்னிங்லாம் வர ஆரம்பிக்குது. சோ எல்லாருமே பயப்படுறாங்க. அந்த இன்ஜின் ஃபிளைட்ல மோதி ஒரு ஓட்டை விழுந்து அதுல இருந்து காத்து சும்மா வெறித்தனமா அடிக்குது. சோ இதனால சீட் பெல்ட் போடாதவங்க எல்லாம் அப்படியே வெளியே இழுத்து வானத்துல இருந்து கீழே விழுந்து சாகர நிலைமைக்கு போறாங்க. சில பேர் அப்படியே சீட்டை புடிச்சுக்கிட்டு பறந்துகிட்டு இருக்காங்க விழக்கூடாது அப்படின்னு. ஆனா சீட் பெல்ட் போட்டவங்களுக்கு இப்பொழுதுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. ஆனா கொஞ்ச நேரத்துல அந்த ஃபிளைட் கண்ட்ரோல மிஸ் ஆகி தண்ணியில விழுது. நல்ல வேலையா தண்ணியில விழுந்து தூள் தூள் ஆகாம கிட்டத்தட்ட கரெக்டா லேண்ட் ஆன மாதிரி ஆயிடுச்சு. ஆனா இருந்தாலும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மூழ்க ஆரம்பிக்குது. சோ நிறைய பேசஞ்சர்ஸ் வந்துட்டு ஃபிளைட்ல ஏற்பட்ட அந்த ஓட்டையினாலேயே வெளியே போய் இறந்து போயிட்டாங்க. இன்னும் சில பேர் கிராஷ்ல இறந்து போயிட்டாங்க. இப்ப தண்ணி மூழ்க தண்ணீர்லயும் நிறைய பேர் இறந்து போறாங்க. ஆனா நம்ம ஜெட்டு, ஏவா, கைல் இவங்க இருந்த இடத்துல தண்ணி அவ்வளவா மேல வரவே இல்லை. ஏன்னா இவங்க ஃபிளைட்டோடைய பேக் சைடு இருக்காங்க. ஃபிளைட் வந்து ஃப்ரண்ட் முன்னாடி போற மாதிரி மூழ்க ஆரம்பிக்குது. இதனால பின்னாடி ஒரு ஏர் சேம்பர் உருவாகி அங்க தண்ணி வரல. சோ இவங்க சேஃபா இருக்காங்க. இவங்க கூடவே ஃபிளைட் அட்டெண்டர் இருக்காருல, அவரும் உயிர் பழிச்சிருக்காரு. சோ நம்ம 4 பேர் மட்டும் தானா அப்படின்னு திங்க் பண்ணும்பொழுதே வாட்டர்ல இருந்து ஏதோ ஒரு சவுண்டு கேக்குது. பார்த்தா அந்த செக்யூரிட்டி கார்டு இருக்காருல, அவரு வராரு. கூடவே அந்த ரோசான்ற பொண்ணு, அந்த பொண்ணுடைய பாட்டியையும் காப்பாத்தி கொண்டு வராரு. ஆனா பாட்டி வந்து அன்கான்சியஸ் நிலைமையில இருக்காங்க. ஃபிளைட் அட்டெண்டர் உடனே வந்து முதலுதவி பண்ணி அவங்கள காப்பாத்துறாரு. ரோசாவும் என்னோட தாத்தா எங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஐம் சாரி பாப்பா, உன் தாத்தா இறந்து போயிட்டாருன்னு சொல்ல ரோசாவும் பாட்டியும் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. சோ எது என்னவோ உயிர் பொழைச்சது நம்ம தான். நம்ம எப்படியாவது இங்க இருந்து தப்பிச்சே ஆகணும். நல்ல வேளையா அந்த ஃபிளைட் அடி ஆழத்துக்கு போகாம ஒரு பாறையில மாட்டிக்கிட்டு கொஞ்சம் ஆழத்திலேயே சிக்கிக்கிட்டு இருக்கு. அதுக்குள்ள நம்ம என்ன பண்ணலாம்னு யோசிக்கணும் அப்படின்னு ஒரு சொல்ல, ஃபிளைட் அட்டெண்டரும் ஃபிளைட்டுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆன உடனேயுமே கேப்டன் வந்து தகவல் சொல்லிட்டாரு. சோ அதனால நம்மள காப்பாத்துற ரெஸ்கியூ ஆபரேஷனும் இந்நேரத்துக்கு ஆரம்பிச்சிருக்கும். சீக்கிரமாவே ஆட்கள் வந்துருவாங்க. ஆனா ப்ராப்ளம் என்ன அப்படின்னா இங்க இருக்கிற ஆக்சிஜன் லெவல் தான் ரொம்பவே கம்மியா இருக்கு. ஏதாவது புது ஆக்சிஜன் சிலிண்டர் இருக்கான்னு நான் பாக்குறேன் அப்படின்னு போய் சர்ச் பண்ணி பார்த்தா எல்லாமே எம்டியா இருக்கு. ஒவ்வொரு ட்ரிப்லையும் ஆக்சிஜன் சிலிண்டரை மாத்தணும். ஆனா மாத்தாமே வச்சிருக்காங்க. இப்ப இவங்க கிட்ட ஆக்சிஜனும் ரொம்பவே கம்மியா இருக்கு. அவதான் ரோசாவோட பாட்டி வந்து நம்ம கூட வந்த பேசஞ்சர்ல ஒருத்தவங்களுக்கு உடம்பு முடியலன்னு நினைக்கிறேன், அவங்க கிட்ட ஒரு ஆக்சிஜன் சிலிண்டர் இருக்கு, அதை தான் யூஸ் பண்ணாங்க. சோ அதை எடுத்துட்டு வரலாம்ல அப்படின்னு சொல்ல செக்யூரிட்டி கார்டும் நான் ஸ்விம் பண்ணி அந்த ஆக்சிஜன் சிலிண்டரை தேடி கொண்டு வரேன்னு சொல்லி அங்க இருந்து போறாரு. நம்ம ஏவாவோட ரியாக்ஷனும் நல்ல வேலை இந்த ஆளு நம்ம கூட வந்தாரு, இல்லனா நம்ம கதை என்ன ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. அவரு தண்ணிக்குள்ள குதிச்சு அப்படியே ஸ்விம் பண்ணியே கீழே போயிட்டு ஆக்சிஜன் சிலிண்டரையும் அதோட ரோசாவுடைய தாத்தா இறந்து போயிருப்பார்ல அவருடைய கேப் எல்லாம் எடுத்துக்கிட்டு திரும்ப வரலாம்னு நினைக்கும் பொழுது ஏதோ ஒண்ணு அந்த ஃபிளைட்டோடைய ஓட்ட வழியா இவங்கள பாக்குற மாதிரியே இருக்கு. அதை கண்டுக்காம செக்யூரிட்டி கார்டு தொடர்ந்து போகும் பொழுது சடனா ஒரு பெரிய ஷார்க் ஒண்ணு அது அவரை வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. அவரும் வேக வேகமா தப்பிக்க ட்ரை பண்றாரு. ஆனா முடியல. அவரோட உடம்ப பயங்கரமா கடிச்சிருது. இங்க மேல நம்ம ஏவா அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தண்ணில என்னென்னமோ சவுண்ட் கேக்குது. செக்யூரிட்டி கார்டா அப்படின்னு பார்த்தா நினைச்ச மாதிரி அவர் தான். அவர் அப்படியே மேல வந்து இந்த ரோசா உங்க தாத்தாவுடைய கேப், அப்புறம் இந்தாங்க ஆக்சிஜன் சிலிண்டர் கொஞ்சமா தான் இருக்கு, அதோட என்னால உங்க கூட வர முடியாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு சொல்ல, என்னடான்னு பார்த்தா அவரோட உடம்புல மோசமான காயமா இருக்கு. அந்த சுறா கடிச்சதுதான். என்ன ஏதுன்னு இவங்க யோசிச்சு அதை ரெஸ்பான்ஸ் பண்றதுக்குள்ளேயே அந்த சுறா இவரை அப்படியே பிடிச்சு இழுத்துட்டு போயிடுது. அவ்வளவுதான் அவர் காலி. இவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க ஏதோ ஒண்ணு தண்ணிக்குள்ள இருக்கு, இங்க இருந்தா வேலைக்காகாதுன்னு. இன்னும் கொஞ்சம் பின்னாடி இந்த க்ரூவோடைய கேபின் ஒன்னு இருக்கும், அங்க போயிடுறாங்க. நம்ம ஜெட்டோட ஃப்ரெண்டு கயல் இருக்காருல, அவரு கையில பயங்கரமா அடிபட்டிருக்கு, எலும்பே உடைஞ்சிருச்சு. சோ ஃபர்ஸ்ட் அவரோட காயத்தை சரி பண்ணணும் அப்படின்றதுக்காக ரோசாவோட பாட்டி இருக்காங்கல்ல, அவங்க நர்ஸா இருந்திருக்காங்க போல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நமக்கு வேற வழி இல்ல, ரெஸ்கியூ வர வரைக்கும் இங்க தான் வெயிட் பண்ணணும், அதுக்கு முன்னாடி கயலுடைய கையை சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அவரோட கையை வந்து அசையாம பிடிச்சுக்கணும்ல, அதனால அங்க சில மேகசின்ஸ்லாம் இருக்கும், அது அவரோட கையை அப்படியே சுத்தி வச்சு டைட்டா அதை கட்டி விடுறாங்க. கயலுக்கு பயங்கரமா வலிக்குது. ஏ கிளவி, வலி உயிர் போகுது, ஒழுங்கா கட்டி விடு. அட அதை தானடா பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதோட கிளவின்லாம் சொல்ற வேலை வச்சுக்காத. ஆமா ரொம்ப முக்கியம், உயிர் போற நிலைமையில இருக்கிறோம், உன்னை கிளவின்னு சொன்னதுதான் உனக்கு பிரச்சனை இப்படின்னு இவங்க எல்லாரும் சர்வை பண்ண போராடிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல ரெஸ்கியூ பண்றதுக்கு ஆட்கள் வந்துகிட்டு இருக்காங்க. அதுவும் முக்கியமா அரசியல்வாதியோடைய பொண்ணு தானே அந்த ஃபிளைட்ல போனது. சோ அவரும் ஒரு பங்குக்கு ஹெலிகாப்டர்லாம் அனுப்புறாரு. அங்க வந்தவங்களும் சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு எந்த ஒரு தடயமும் கிடைக்கல. ஏன் அப்படின்னா ஃபிளைட் தண்ணில மோதி உடைஞ்சிருந்தா சில பீசஸ்லாம் தெரியும், அதை வச்சு கண்டுபிடிச்சிருக்கலாம். ஆனா அந்த ஃபிளைட் அப்படியே மொத்தமா தானே மூழ்கி இருக்கு, அதனால கண்டுபிடிக்க
ரொம்பவே கஷ்டம். எங்க கடலுக்கு அடியில ஃபிளைட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கிற நம்ம ஆட்களும் வந்து கொஞ்சம் காமாக ட்ரை பண்றாங்க. ஏன்னா எவ்வளவுக்கு எவ்வளவு பதட்டமா இருக்காங்களோ அந்த அளவுக்கு மூச்சு விடுவாங்க, ஆக்சிஜனும் ரொம்ப கம்மியாயிடும். ரோசாவோட பாட்டியும் நான் மிலிட்டரியில ஒரு மெடிக்கா இருந்தேன், அதனாலதான் எனக்கு இது எல்லாமே தெரியுது. அதோட அங்கதான் என் ஹஸ்பண்ட பார்த்தேன், இப்ப என் ஹஸ்பண்ட் என் கூட இல்லைன்னு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆனா திடீர்னு ஒரு சவுண்ட் கேக்குமா, என்னடான்னு பார்த்தா அங்க இருந்த தண்ணி அப்படியே ரெட் கலர்ல மாறுது. என்னன்னா கீழே இருக்கிற அந்த ஷார்க்கு எல்லா மனுஷங்களையும் சாப்பிட்டு அவங்களோட ரத்தத்தினாலதான் அந்த தண்ணியே ரெட் கலர்ல மாறுது. இதை பார்த்து அந்த ரோசான்ற பொண்ணு ரொம்பவே பயப்படுறாங்க. ஏவாவும் நீ பயப்படாத, நாங்க உன் கூட இருக்கோம்ல. அதோட எங்க அப்பா கண்டிப்பா ஹெல்ப்புக்கு ஆளுங்களை அனுப்பியிருப்பாருன்னு சொல்ல, அதே மாதிரியே மேல ஒரு ஹெலிகாப்டர் சுத்திக்கிட்டு இருக்கு. ஆனா அவங்க எவ்வளவு தேடினாலும் கிடைக்கல. மேலிடத்துல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, நீங்க அங்கேயே இருங்க, ஷிப்ல ஆட்கள்லாம் வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எங்க பிளைட்டுக்குள்ள தண்ணியோட லெவல் கொஞ்சம் அதிகமான மாதிரி தெரியுது. சோ அது அதிகமாகிற அளவை வச்சு பார்க்கும்பொழுது இன்னும் ஒரு 4-5 மணி நேரம் அவங்க சமாளிக்கலாம். ஆனா ஜெட் சொல்றாரு அதுக்கெல்லாம் வேலைக்கே ஆகாது. இந்த பிளைட்டோடைய தின்னான அலுமினியம்னால ஆனது, இந்த வாட்டரோடைய பிரஷரை தாங்காம சீக்கிரமாவே அது மூழ்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது திரும்ப அந்த பிளைட் கீழே விழ ஆரம்பிக்குது. ஆல்ரெடி ஒரு பாறையோடைய சப்போர்ட்ல இருந்தது, இப்ப இன்னும் கீழே போய் கடலுக்கு அடியிலேயே பெரிய பள்ளத்தாக்கெல்லாம் இருக்கும்ல, அது முனையில வந்து லேண்ட் ஆகுது. இன்னும் கொஞ்சம் தான், அந்த பள்ளத்தாக்குல மட்டும் விழுந்துட்டா யாரு நினைச்சாலும் இவங்களை காப்பாற்றவே முடியாது. இந்த விஷயத்த பிளைட்டோட விண்டோ வழியா பாக்குறாங்க. பள்ளத்தாக்குக்கு முன்னாடி பிளைட் இருக்கு. சோ ரெஸ்கியூ ஆட்கள் வர வரைக்கும் வெயிட் பண்றது ஒரு முட்டாள்தனம். நம்ம என்ன பண்ணலாம்னா பிளைட்டோடைய ஓட்ட வழியா அப்படியே நீந்தி மேல போயிடலாம், அதுதான் ஒரே வழின்னு சொல்ல, இது நல்ல ஐடியா தான். ஆனா வெளியே தான் ஒரு சுறா நீந்திக்கிட்டு இருக்க, அது கிட்ட மாட்டினா மொத்தமா போய் சேர்ந்துருவோம். சோ நம்ம வெளியே போறதுக்கு முன்னாடி அந்த சுறாவை ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு பிளான் போட ஆரம்பிக்கிறாங்க. உடனே அந்த குட்டி பொண்ணு ரோசா வந்துட்டு, இந்த மாதிரி மிருகங்களுக்கு பபிள்ஸ்னா பிடிக்காது. உடனே கையில சும்மா இரு நின்னு, பபிள்ஸ்னா உனக்கு பிடிக்கும், குழந்தைக்கே பிடிக்கும் பொழுது மிருகங்களுக்கு பிடிக்காதா? அதோட காய்ஸ், இந்த சின்ன பொண்ணு சொல்றதெல்லாம் கேட்க வேணாம், நம்ம பக்காவான ஒரு பிளான போடலாம். அந்த சுறாவை விடுங்க, அதை தாண்டி நம்ம நீந்தி போனாலும் மேல போற அளவுக்கு நம்மளால மூச்சை பிடிச்சிக்கிட்டு இருக்க முடியாது. நமக்கு சில டைவிங் சூட் வேணும். நல்ல வேளையா பிளைட்ல டைவர்ஸ் வந்தாங்க, அவங்களுடைய சூட் பேக்கேஜஸ்ல இருக்கும். சோ அதை எடுத்துட்டா அதை யூஸ் பண்ணி நம்ம வெளியே போறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும்ல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இருந்தாலும் அதுல ஆக்சிஜன் இருக்கிறது ரொம்ப டவுட் தான், மேபி வெறும் மாஸ்க் மட்டும் தான் இருக்கும் அப்படின்னு பிளைட் அட்டெண்டர் சொல்றாரு. இதெல்லாம் கேட்கிற ஏவாவுக்கு ஒரு மாதிரி ஆகுது. பின்னாடி இருக்கிற பாத்ரூமுக்கு போயிட்டு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. ஏன்னா எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியல. கிட்டத்தட்ட இவங்க எல்லாருமே செத்த நிலைமை தான். சோ இருந்தாலும் நம்ம செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு ஜெட்டும் அவரோட ஃப்ரெண்டும் சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு காகுல்ஸை கண்டுபிடிக்கிறாங்க. இதை கண்ணில் மாட்டிக்கிட்டு தண்ணியில நீந்துனா கீழே இருக்கிறதுலாம் நல்லா கிளீனா தெரியும். செம ஜாலியாகி போட ட்ரை பண்றாங்க, பார்த்தா அது பிஞ்சுக்குது. சோ என்ன பண்ணலாம்னு இவங்க யோசிக்கிறாங்க, ஒன்னும் புரியல. இந்த நேரத்துல மேல ஹெலிகாப்டர்ல தேடிக்கிட்டே இருக்கும் பொழுது பிளைட்டோடைய சில பீசஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. சோ இந்த இடத்துல தான் பிளைட் மூழ்கி இருக்கும். ஆனா எந்த ஒரு சர்வைவர்ஸும் மேல இல்ல, மேபி பிளைட் கூடவே மூழ்கி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி 2 டைவர்ஸ் தண்ணியில குதிக்கிறாங்க. அவங்க மெதுவா கடலுக்குள்ள சர்ச் பண்ணி பார்க்கும்பொழுது கொஞ்சம் ஆழத்துல பிளைட் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. சோ இன்னும் பக்கத்துல போயிட்டு செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க போக ஆரம்பிக்கிறாங்க. எங்க பிளைட்டுக்குள்ள அந்த ரோசான்ற பொண்ணு ரொம்ப பயந்து போக ஏவாவும் அப்படியே கட்டி பிடிச்சு சமாதானப்படுத்தும் பொழுது அப்ப அந்த ரோசான்ற குட்டி பொண்ணு விண்டோ வழியா வெளியே பார்க்க அங்க ஒரு டைவர் வராரு. இதை மத்தவங்க கிட்ட சொல்ல எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. அந்த டைவரை பார்த்து கையை காட்ட அவரும் பாத்துறாரு. சோ உள்ள சர்வைவர்ஸ் இருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. ஆனா அப்ப அவருக்கு பின்னாடி ஒரு பெரிய ஷார்க் ஒண்ணு வருது. எங்க நம்ம ஏவா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே திரும்பி பாருங்க திரும்பி பாருங்கன்னு சொல்றாங்க. அந்த ஆளுக்கு ஒன்னும் புரியல. கவலைப்படாதீங்க, உங்களை கண்டிப்பா நாங்க காப்பாத்துவோன்ட்டு ஜான்சினா சிம்பிள போடுறாரு ஆளு. ஆனா பின்னாடி வந்து அந்த ஷார்க்கு அவரை பிடிச்சி சாப்பிட்டுடுது. அதை பார்த்து இவங்க எல்லாருமே பயந்து போறாங்க. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. ஆக்சிஜன் லெவலும் ரொம்ப கம்மியாகுது. கண்டிப்பா அந்த ஷார்க்கு அவரை சாப்பிட்டுருக்கும். ஆக்சிஜன் சிலிண்டர் வந்துட்டு அந்த பிளைட்டோடைய ஓட்ட கிட்ட தான் இருக்கணும். சோ நைஸா போயிட்டு அந்த டைவருடைய ஆக்சிஜன் சிலிண்டரையும் மாஸ்கையும் எடுத்துட்டு வரலான்றது தான் பிளான். சேவாவும் அப்படியே மூழ்கி என்ன ஏதுன்னு பாக்குறாங்க. தூரத்துல இறந்து போன உடம்பு மாதிரிலாம் தெரியுது. இவங்களுக்கு பயமாயிடுது. டக்குன்னு வெளியே வந்துடுறாங்க. மேல ஜெட் இருக்காரு, அவரு தெரியாதனமா ஸ்லிப் ஆகி அப்படியே தண்ணிக்குள்ள விழுந்துடுறாரு. டக்குன்னு மேல வருவாருன்னு பார்த்தா அந்த ஷார்க் அவரோட காலை பிடிச்சிருது. மத்தவங்க அப்படியே கையை பிடிச்சி இழுத்து அவரை காப்பாத்திடுறாங்க. ஆனா அவரோட காலு காலி. சோ நல்ல வேளையா ரோசாவுடைய பாட்டி மெடிக்கா இருந்தவங்க, அவங்க அந்த காலுக்கு ட்ரீட்மெண்ட் பாக்குறாங்க. ஆனா ரோசாவை உள்ள விடல. ஏன்னா இந்த மாதிரி விஷயங்களை பார்த்தா சின்ன பொண்ணு மென்டலா பாதிக்கப்படுவா. சோ நான் அந்த பொண்ணு வெளியவே நிக்கிறா. தண்ணி கொஞ்சம் மேல வந்துருச்சு. ஆனா அந்த தண்ணில நம்ம ஜெட்டோடைய ரத்தமும் கலக்குது. சோ ரோசாவோட பாட்டியும் இருக்கிற பொருள் எல்லாம் வச்சு அடிப்பட்ட அவரோட காயத்தை க்ளோஸ் பண்ணி டைட்டா கட்டி விடுறாங்க. அவருக்கு ஒரு காலு போயிடுது. இதனால ஜெட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு அலறாரு. ஏன்னா அவருக்கு ஒரு ரன்னர் ஆகணும்னு ஆசை. இப்ப அவரால் நடக்க கூட முடியாதே அப்படின்னு நினைச்சு ஃபீல் பண்ண ஏவா ஒன்னும் கவலைப்படாது அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்த ட்ரை பண்றாங்க. சோ வேகமா இவங்க பேகேஜஸ் இருக்கிற அந்த கம்பார்ட்மெண்ட்டை ஓபன் பண்ணி அதுக்குள்ள போயிட்டு அந்த டைவர்ஸோடைய பேக்கை கொண்டு வரணும். அதுக்குள்ள சூட்லாம் இருக்கும். சோ அதை எடுக்கிறதுக்காக நம்ம ஏவா போறாங்க. ஏன்னா ஏவா தான் கொஞ்சம் ஒல்லியா இருக்காங்க.
உள்ள இருட்டா இருக்கும், சோ கண்ணு தெரியணுன்றதுக்காக ஒரு ஃபிளாரையும் கொடுக்குறாங்க. அதை ஆன் பண்ணிட்டு அப்படியே தண்ணிக்குள்ள போயிட்டு அந்த பேகேஜஸை தேடும் பொழுது ஒரு இடத்துல அந்த பேகேஜஸ் இருக்கு. சரி எடுத்துட்டு வரலான்னு பார்த்தா டக்குன்னு ஒரு ஆக்டோபஸ் வந்து இவங்களை அட்டாக் பண்ணுது. ஆனா அது ஒரு நார்மல் ஆக்டோபஸ்ன்றதுனால அசால்ட்டா அதை தட்டி விட்டு வேகமா மேல வந்துடுறாங்க. அந்த பேக்கை ஓபன் பண்ணி பார்த்தா ஒரு 4 பேருக்கு தேவையான டைவிங் சூட் இருக்கு. ஆனா இப்ப இங்க இருக்கிறது அந்த ஃபிளைட் அட்டெண்டர் ஏவா, காயில், அடிப்பட்ட நிலைமையில இருக்கிற நம்ம ஜெட்டு, பாட்டி, அப்புறம் அந்த குட்டி பொண்ணு ரோசா 6 பேர் இருக்காங்க. ஆனா இவங்க கிட்ட 4 சூட்டு தான் இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியல. அப்பதான் நம்ம ஜெட்டு சொல்றாரு, என் காலில் ரொம்ப மோசமா அடிபட்டு இருக்கு, என்னால பொழைக்க முடியாதுன்னு நினைக்கிறேன், அதனால நீங்க யாராவது யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லும் பொழுது உடனே ஏவாவும் அதெல்லாம் முடியாது, நீ என் கூட பத்திரமா வெளியே வர, புரியுதா, உனக்கு பிடிச்ச இடம் இது அலாஸ்கா தானே, அங்க நம்ம போகலாம், ஜாலியா நம்ம டைமை ஸ்பெண்ட் பண்ணலாம், ப்ளீஸ் என்னை விட்டு போயிடாத அப்படின்னு சொல்றாங்க. திடீர்னு வெளியே ஏதோ ஒரு சவுண்டு கேக்குது. எல்லாரும் வெளியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ரோசாவுடைய பாட்டி ஜெட்டை பாக்குறாங்க. அவரு இறந்து போயிட்டாரு. இந்த விஷயத்த ஏவா கிட்ட அப்படியே மெதுவா அவங்க சொல்ல ஏவா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஜெட் இறந்து போனதை அவங்களால தாங்கிக்க முடியல. நெஞ்சிலேயே அடிச்சு திரும்ப ஜெட்டை எழுந்துக்க வைக்க ட்ரை பண்றாங்க. ஆனா ஜெட்டு இறந்தே போயிட்டாரு, அவ்வளவுதான். சோ பாட்டியும் வந்து ஒரு துணியை வச்சு ஜெட்டை அப்படியே முகத்தை க்ளோஸ் பண்றாங்க. சடனா திரும்ப ஒரு கிராக் ஆகுது. அந்த பிளைட்டோடைய முன்பக்கம் அது அப்படியே உடஞ்சி அந்த பள்ளத்தாக்குக்குள்ள விழுது. பெரிய ஹோல் ஆனதுனால தண்ணி இப்ப ரொம்ப வேகமாவே உள்ள வர ஆரம்பிக்குது. சோ ஷார்க் இருக்கு அப்படின்னு நினைச்சு பயந்துகிட்டுலாம் இருக்க முடியாது. இவங்க வெளியே போயே ஆகணும். 4 சூட் இருக்கு. அதோட வெளியே அந்த ரெஸ்கியூ பண்ண வந்த டைவருடைய சிலிண்டர் இருக்கும். அதை யூஸ் பண்ணி ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு நம்ம மேல போகலாம், இதான் பிளான். ஆனா அந்த ஷார்க்கை எப்படி சமாளிக்கிறதுன்னு யோசிக்கும் போதுதான் அந்த குட்டி பொண்ணு சொல்லிருப்பாங்க, பபுளை வச்சு தப்பிக்க முடியும் அப்படின்னு. ஏன்னா ஷார்க்குக்கு அதனா பயமா. ஆனா அந்த கைலன்றவரு கண்டிப்பா என்னால முடியாது, இந்த பபுள் விஷயம்லாம் ஒர்க் அவுட் ஆகாது, நம்மளை காப்பாத்த யாரும் வரமாட்டாங்கன்னு ரொம்ப டிப்ரெஸ் ஆகுறாரு. சின்ன வயசுல இவர் இதே மாதிரி ஒரு நிலைமை, தண்ணியில மூழ்கி இருக்கிற நிலைமையில இவரை காப்பாத்த அப்பா வருவாருன்னு நினைச்சாரு. ஆனா யாருமே வரவே இல்லை. இவரே வெளியே வந்துதான் தப்பிச்சாரு. சோ அந்த விஷயங்கள் இவருக்கு ஞாபகம் வந்து நம்மளால தப்பிக்க முடியாது, அவ்வளவுதான், மாட்டிக்கிட்டோம்னு சொல்ல ஏவாவும், நீ ஒன்னும் கவலைப்படாத, அன்னைக்கு நீ தனியா மாட்டிக்கிட்டு இருந்த, ஆனா இப்போ உன் கூட இவ்வளவு பேர் இருக்கும், நம்ம எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணி இங்க இருந்து மேல தப்பிச்சு போகலாம் அப்படின்னு ரெடி ஆகுறாங்க. தண்ணிக்குள்ள பபுள் வர வைக்கிறதுக்காக காத்து இருக்கிற அந்த ரெஸ்கியூ சூட் இருக்குல்ல, அதையும் மேல போட்டுக்கிறாங்க. ஆனா இவங்க கிட்ட 4 இருக்கு. ஆனா இப்ப இருக்கிறவங்க மொத்தம் 5 பேரு. உடனே அந்த குட்டி பொண்ணு ரோசா வந்து, எனக்கு இதெல்லாம் தேவையில்லை, என்னால மூச்சை ரொம்ப நேரத்துக்கு பிடிச்சிருக்க முடியும். ஆனா உடனே பாட்டி வந்து, அதெல்லாம் வேணாம், நீ சூட்டை போட்டுக்கோ, பாட்டி மூச்சை பிடிச்சுக்கிறேன் சரியா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு போட்டு விட்டு எல்லாருமே கொஞ்சம் அமைதியா இருக்க ட்ரை பண்றாங்க. ஏன்னா இவங்க பதட்டப்பட்டாங்க அப்படின்னா ஆக்சிஜன் அதிகமா செலவாகும். இவங்க கிட்ட 2 டேங்க் ஆக்சிஜன் தான் இருக்கு. மீதிய கீழே இருக்கிற டைவர் கிட்ட இருந்து கொண்டு வரணும். சோ ஏவா வந்து அந்த குட்டி பொண்ணு ரோசாவை கூட்டிட்டு முன்னாடி போக போறாங்க. மத்தவங்க எல்லாம் பின்னாடி வர போறாங்க. அப்ப பாட்டி ஏவா கிட்ட, தயவு செஞ்சு என் பேத்திய பத்திரமா பாத்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க. ஏவாவுக்கும் பாட்டி என்ன பண்ண போறாங்க அப்படின்றது புரிஞ்சிருது. சோ ஏவாவும் அந்த பொண்ணை கூட்டிட்டு அப்படியே முன்னாடி போக மத்தவங்க எல்லாம் பின்னாடி வராங்க. ஆனா அந்த பாட்டி மட்டும் வரவே இல்ல. ஏன்னா பாட்டி கூட வந்தாங்கன்னா இந்த பாட்டியால அவ்வளவு வேகமா செயல்பட முடியாது. இதனால மத்தவங்களும் டிலே ஆவாங்க, அவங்க உயிருக்கும் ஆபத்து. சோ நம்ம பேத்தி தப்பிக்கணும், நம்ம கூட இருந்தா வேலைக்காகாது அப்படின்னு சொல்லி பத்திரமா அனுப்பி விட்டுட்டு இவங்க இங்கேயே அவங்களுடைய கடைசி நேரங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. மத்தவங்க எல்லாருமே தொடர்ந்து போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஷார்க் நினைச்சு அவங்க பயந்துகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அந்த ஷார்க்கும் வருது. உடனே அந்த பபுளை போட அந்த பபுளை பார்த்து அது பயந்து போகுது. அதோட இந்த நேரத்துல அந்த பிளைட் வந்துட்டு பள்ளத்தாக்குக்குள்ள விழ போகுது. சீக்கிரமா இவங்க தப்பிச்சாகணும். ஆல்ரெடி ரொம்ப பயத்துல இருந்தது கயல் தான். அவர் என்ன பண்றாருன்னா, ஐயோ என்னால முடியாதுன்னு திரும்ப மேலேயே வர ட்ரை பண்றாரு. ஆனா அங்க ஆல்ரெடி தண்ணி ஃபுல்லா நம்பிடுச்சு. அதோட ஷார்க்கும் அவரு பின்னாடியே வந்து அவரை பிடிச்சு காலி பண்ணுது. அந்த பிளைட் அட்டெண்டர் இருக்காருல, அவரு பேரு டேனியலோ, அவரும் ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சு பின்னாடி ஏவா கூடவே வந்துகிட்டு இருக்காரு. சோ இவங்க எல்லாரும் ஒரு இடத்துல மீட் பண்றாங்க. இருக்கிற ஆக்சிஜன் சிலிண்டரை யூஸ் பண்ணி பிரீத் பண்ணிக்கிறாங்க. ரோசாவும் புரிஞ்சுக்கிறாங்க, பின்னாடி பாட்டியும் காணும், காயிலையும் காணும்ட்டு. அந்த பிளைட் அட்டெண்டர் கிட்ட ஏவா கேட்கும் பொழுது அவரு அவங்க இறந்துட்டாங்கன்ற மாதிரி தலையாட்டுறாரு. சரி எது என்னவோ நம்ம தப்பிச்சு மேல போகணும் அப்படின்னு சொல்லி லாஸ்டா எல்லாரும் பிரீத் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் தொடர்ந்து நீந்தி போக ஆரம்பிக்கிறாங்க. சோ ஒரு வழியா அவங்க வெளியே வந்துட்டாங்க. ஆனா அங்க இருந்து மேல சர்ஃபேஸுக்கு போறது வந்து ரொம்பவே கஷ்டமான விஷயம். நீந்திலாம் போனா கண்டிப்பா வாய்ப்பே இல்ல. நல்ல வேளையா இவங்க தான் லைஃப் ஜாக்கெட் வச்சிருக்காங்கல்ல, அதுல ஒரு பட்டனை பிரஸ் பண்ண உடனே காத்து ரொம்பிடும். சோ காத்து இருக்கிறதுனால அப்படியே அது இவங்களை மேல கூட்டிட்டு போகும். அந்த பிளைட் அட்டெண்டரும் அவரு ரோசாவை பிடிச்சுக்கிட்டு ரெண்டுத்தையும் ஆன் பண்ண அப்படியே ஏர் ஃபில் ஆகி இவங்க மேல வேகமா போக ஆரம்பிக்கிறாங்க. சோ அடுத்தது பின்னாடி நம்ம ஏவா தான் வரணும். அவங்களும் வரதுக்கு ரெடி ஆகுறாங்க. ஆனா ஒரு பெரிய ஷார்க் ஒண்ணுத்த பாக்குறாங்க. 1 இல்ல 2 இல்ல, நிறைய ஷார்க்குங்க இருக்குங்க. சோ நார்மலா ஒரு ஷார்க் வந்து ஒரு மனுஷனை சாப்பிட்டுட்டா அது பசி அடங்கிடும். எங்க பிளைட்ல எவ்வளவு பேர் இருந்திருப்பாங்க, அவ்வளவு பேரையும் ஒரு ஷார்க் சாப்பிட்டு இருக்க வாய்ப்பே இல்ல. சோ எல்லா ஷார்க்கும் ஒன்னு சேர்ந்து சாப்பிட்டு
இப்ப அடுத்தது நம்ம ஏவாவை காலி பண்ண சுத்து போடுதுங்க. அதுலயும் ஒரு ஷார்க் இவங்க பக்கத்துல வந்துருது. இவங்க அப்படியே அமைதியா இருக்காங்களா, அது வேற ஒரு சைடுல போயிடுது. சோ இடம் இருட்டா இருந்ததுனால அதுக்கு தெரியல போல. சோ இவங்களும் அதான் கேப்னு மெதுவா நீந்தி அப்படியே வெளியே வர ட்ரை பண்றாங்க. ஷார்க்லாம் நகர்ந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க மூவ் பண்றாங்க. இதனால கொஞ்சம் லேட் பண்ணிடுறாங்களா, அந்த ஃபிளைட் அந்த பள்ளத்தாக்குக்குள்ள விழ ஆரம்பிக்குது. அவங்க ஃபிளைட்டுக்குள்ள இருக்காங்க. ஃபோர்ஸா அது கீழே போகும்பொழுது அதை எதிர்த்துக்கிட்டு முன்னாடி வழியா நீந்தி வர ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. ஆனா இருந்தாலும் எப்படியோ தப்பிச்சு வெளியே வந்துடுறாங்க. உடனே அந்த லைஃப் ஜாக்கெட்ல இருக்கிற ஏரை ஆன் பண்ண உடனேயுமே இது அவங்கள மேல அப்படியே கூட்டிட்டு போகும்னு பார்த்தா கீழே விழுதுல ஃபிளைட் அதோடைய ரெக்கெல்லாம் ரொம்ப ஃபோர்ஸா கீழே வர தண்ணில ஒரு சுழல் மாதிரி ஆகி இவங்கள கீழே இழுக்க ஆரம்பிக்குது. இப்படியே போச்சுன்னா அவ்வளவுதான், இவங்களால தப்பிக்க முடியாது. சோ அதனால ஃபோர்ஸா அப்படியே நீந்த ட்ரை பண்றாங்க. ஆனா இதுலயே அவங்க ஃபுல் எனர்ஜி போனதுனால ஆக்சிஜன்லாம் செலவாகி அவங்க அன்கான்ஷியஸ் நிலைமைக்கு போறாங்க. ஆனா இப்ப அந்த காத்து வந்து அவங்கள அப்படியே மெதுவா மேல கொண்டு போகுது. இவங்க மேலயும் வந்துட்டாங்க. ஆனா அன்கான்ஷியஸ் நிலைமையிலே இருக்காங்க. சடனா கண்ணை முழிச்சு எழுந்துக்கிறாங்க. சோ ஒரு வழியா தப்பிச்சிட்டோம் அப்படின்னு உங்களுக்கு புரிய வருது. மேல தானே ரோசாவும் அந்த ஃபிளைட் அட்டெண்டரும் போயிருப்பாங்க. ஆனா பார்த்தா அவங்கள காணோம். இவங்களும் கத்துறாங்க. ஆனா எந்த ஒரு ரிப்ளைவும் இல்ல. சோ புரிஞ்சுக்கிறாங்க. மேல அவங்க வரும்பொழுது ஷார்க்கு அவங்க ரெண்டு பேரையும் சாப்பிட்டுருச்சு அப்படின்னு. சோ அந்த பாட்டி வந்து என் பேத்திய பத்திரமா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை நம்மளால நிறைவேற்ற முடியலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப கில்ட்ல அவங்க கஷ்டப்படும் பொழுது தூரத்துல ஹெலிகாப்டர் வர சவுண்ட் கேக்குது. சரி நம்மளாவது தப்பிப்போம் அப்படின்னு சொல்லி பயங்கரமா கத்த ஹெலிகாப்டரும் இவங்கள பாத்துடுது. சோ ஏவாவை காப்பாத்துறதுக்காக கயிறை போடுறாங்க. அதுல அப்படியே ஏறி ஏவா ஹெலிகாப்டருக்கு வரும்போதுதான் அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அந்த ஃபிளைட் அட்டெண்டரும் ரோசாவும் அங்கதான் இருக்காங்களே. சோ அவங்க ஷார்க் கிட்ட மாட்டாம மேல வந்திருக்காங்க. ஃபிளைட் மூலியமா அவங்க தப்பிச்சிட்டாங்க. நம்ம ஏவா தான் லேட்டா வந்திருக்காங்களே. ரோசாவும் என்னோட பாட்டி எங்க அப்படின்னு சொல்லி கேட்க உன் பாட்டி வரலமானு உங்க சோகமா சொல்லும் பொழுது ரோசாவும் எனக்கு ஆல்ரெடி அப்பா அம்மா இல்ல, இப்ப பாட்டி தாத்தாவும் இல்லையேன்னு கஷ்டப்படும் பொழுது ஏவா உடனே உனக்கு நான் இருக்க ரோசான்னு ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சுக்கிறாங்க. சோ அந்த ஃபிளைட்டும் இவங்களை காப்பாத்தி பாதுகாப்பான இடத்துக்கு போகுது. நம்ம ஏவா ரோசாவுக்கு ஒரு முத்தத்தை கொடுத்து இதுக்கப்புறம் ஒரு அம்மாவா இருந்து ரோசாவை அவங்க தான் பாத்துக்க போறாங்க. சோ இந்த இடத்துலயே நோவே அப்படின்ற இந்த கதை முடியுது. சோ ஒரு லோ பட்ஜெட் சர்வைவல் த்ரில்லர் மூவி. சோ கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் இந்த கதை பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக்கை போட்டு விடுங்க. அதோட நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிற உங்க ஃபிலிம் ரோலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. நாளைக்கு நம்ம வேற லெவல் மூவில பார்க்கலாம். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ்.